கதை கேட்குறது சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். இந்த கதை கேட்குறத நம்ம இங்கிலீஷோட சேர்த்து கேட்கலாமா? இங்கிலீஷோட சேர்த்து கேட்கும்போது கதையும் கேட்ட மாதிரி இருக்கும், அப்படியே இங்கிலீஷும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம கதைக்கு போகலாம். இந்த கதையில் டைட்டில் நான் கொடுக்க போகிறதில்ல, கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு டைட்டிலை நீங்கள் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். There was a field and in the middle a sparrow built its nest. There was a field. இங்கே ஃபீல்டுன்னு சொல்கிறது வயல்வெளி. இந்த மிடில் அப்படிங்கும்போது இந்த வயல்வெளிக்கு நடுவில் a sparrow built its nest. ஒரு குருவி அதோட கூடை கட்டியிருக்கு. இட்ஸ் நெஸ்ட் அதோட கூடை கட்டியிருக்கு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபீல்டு அப்படின்னா வயல்வெளி, மிடில் அப்படின்னா நடுவில், ஸ்பேரோ அப்படிங்கும்போது குருவி, நெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூடு. ஸோ தேர் வாஸ் அ ஃபீல்ட் அண்ட் இன் த மிடில் அ ஸ்பேரோ பில்ட் இட்ஸ் நெஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் தட் நெஸ்ட் தேர் வேர் 3 டைனி கேட்ச்லிங். ஸோ கேட்ச்லிங்கிறது குட்டி குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குட்டி பறவைகள். இந்த குட்டி பறவைகள் எத்தனை இருக்குது? 3 டைனினா தெரியும், சின்னது அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 டைனி கேட்ச்லிங் இருக்குது, அதாவது குருவிகளோட குஞ்சு இருக்குது. இந்த நெஸ்ட், அந்த நெஸ்ட்டுக்குள்ள 3 குருவி குஞ்சுகள் இருக்குது. அடுத்தது பாருங்க. எவ்ரிடே த மதர் பேர்ட் வுட் பிரிங் தம் ஃபுட். ஸோ தினசரி அந்த தாய்ப்பறவை என்ன செய்யுது அப்படின்னா உணவை சேகரித்து கொண்டுட்டு வருது. சரியா? யாருக்காக? அந்த குருவிகளுக்காக. சரி, எவ்ரிடே த மதர் பேர்ட் வுட் பிரிங்னா கொண்டு வர்றது, தம்ங்கிறது அந்த குருவி குஞ்சுகளுக்கு. பிரிங் தம் ஃபுட், உணவை கொண்டு வருது. எப்போ கொண்டு வருது? எவ்ரிடே கொண்டு வருது. ஒன் ஈவினிங் while she was feeding them, the catchling suddenly started to shout. ஸோ ஒரு நாள் சாயந்தரம், அதாவது மாலை நேரம், ஒன் ஈவினிங் ஒரு மாலை நேரம், while she was feeding them, அதாவது அதுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது. இந்த whileன்னு சொல்லும்போது பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. போது, ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம while அப்படின்னு சொல்லுவோம். ஸோ while she was feeding them, the catchling suddenly started to shout. ஷவுட்னா தெரியும், சத்தம் போடுறது. ஸ்டார்டட் டு ஷவுட் அப்படிங்கும்போது சத்தம் போட ஆரம்பிக்குது. சடன்லி அப்படிங்கும்போது திடீர்னு என்ன செய்யுது? உணவு கொடுத்துட்டு இருக்கும்போது சத்தம் போடுது. ஸோ எதுக்கு சத்தம் போடுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சத்தம் போடுதுன்னு பார்க்கலாம். அம்மா அம்மா, டேஞ்சர் டேஞ்சர். ஸோ அம்மா அம்மா, ஏதோ ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. த மதர் பேர்ட் ஆஸ்க்ட் வாட் டேஞ்சர், டெல் மீ கிளியர்லி. ஓகே, வாட் டேஞ்சர், டெல் மீ கிளியர்லி. அப்போது அந்த அம்மா பறவை, த மதர் பேர்ட் ஆஸ்க்டு, அந்த மதர் பேர்டு கேட்குது, அன்னை பறவை கேட்குது, வாட் டேஞ்சர், என்ன ஆபத்து, டெல் மீ கிளியர்லி, தெளிவாக சொல்லுங்க. ஸோ கிளியர்லினா தெளிவு, டெல்மிங்கும் போது எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்க. த ஃபார்ம்ஸ் ஓனர் ஹேட் கம். த ஃபார்ம்ஸ் ஓனர் ஹேட் கம், அதாவது ஃபார்ம்ஸ் ஓனர்னா அந்த ஃபார்மோட, அந்த ஃபீல்டோட ஓனர் வந்தாங்க. He said it was time to harvest the field. ஓகே, இப்போது நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படின்னா இந்த ஃபீல்டில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹார்வெஸ்ட்னா தெரியும், அறுவடைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அறுவடை பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த ஃபார்ம்ஸ் ஓனர் ஹேட் கம். He said it was time to harvest the field. ஸோ இந்த இடத்துல அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. He told them to bring people from the nearest village. ஸோ பக்கத்து வில்லேஜில் இருந்து ஆட்களை கூட்டிட்டு வர போகிறாங்க. ஓகே, he told them, அவங்க சொன்னாங்க, அதாவது அந்த ஓனர் சொன்னாங்க, to bring people from the nearest village, பக்கத்து கிராமத்தில் இருந்து மக்களை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அறுவடை நடக்க போது, அந்த அறுவடை பண்ணுறதுக்கான ஆள்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க? பக்கத்து கிராமத்தில் இருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அந்த குஞ்சுகள்லாம் சொல்லுது. த சிக்ஸ் கிரைட். த சிக்ஸ் கிரைட் அப்படின்னா அந்த சிக்ஸ்னாலும் குஞ்சுகளை தான் சொல்கிறது. ஸோ த சிக்ஸ் கிரைட், தே வில் ஹார்வெஸ்ட் டுமாரோ, அவர் நெஸ்ட் வில் பி டெஸ்ட்ராய்டு, வி ஹாவ் டு லீவ். ஓகே, அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தே வில் ஹார்வெஸ்ட் டுமாரோ,
நாளைக்கு அறுவடை நடக்க போகுது, அறுவடை பண்ண போகிறாங்க. தே வில் ஹார்வெஸ்ட் டுமாரோ அப்படிங்கும்போது அவங்க நாளைக்கு, டுமாரோ நாளைக்கு அறுவடை பண்ண போகிறாங்க. அவர் நெஸ்ட் வில் பி டெஸ்ட்ராய்டு. ஸோ நம்மளுடைய கூடு, அதாவது நம்ம வீடு, அவர் நெஸ்ட் வில் பி டெஸ்ட்ராய்டு. டெஸ்ட்ராய்டுனா அழிய போகுது, அழியிறது. ஓகே, டெஸ்ட்ராய்ங்கிறது அழியிறது. ஸோ நம்மளுடைய வீடு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ வி ஹாவ் டு லீவ், நம்ம இங்கேருந்து போகணும். வி ஹாவ் டு லீவ், நம்ம இங்கேருந்து போகணும். ஸோ இந்த மாதிரி குஞ்சுகள் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கு? அதோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. த மதர் பேர்ட் ஸ்மைல்ட் அண்ட் said. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. த மதர் பேர்ட் ஸ்மைல்ட் அண்ட் said. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் வரி. ஓகே, பயப்படாதீங்க. டோன்ட் வரி. தே வில் நாட் ஹார்வெஸ்ட் டுமாரோ. நாளைக்கு என்ன நடக்காது? அறுவடை நடக்காது. தே வில் நாட் ஹார்வெஸ்ட் டுமாரோ. நாளைக்கு அறுவடை நடக்காது. ஸோ நாளைக்கு அவங்க அறுவடை பண்ண மாட்டாங்க. ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஓகே, என்னது? அமைதியாக தூங்குங்க. ஓகே, நாளைக்கு அறுவடை நடக்காது, அமைதியாக தூங்குங்க. தே வில் நாட் ஹார்வெஸ்ட் டுமாரோ. ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஜஸ்ட் as he said. The next morning the harvest did not happen. அவங்க சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அறுவடை நடக்கலை. The next morning the harvest did not happen. ஸோ அவங்க சொன்ன மாதிரி, அந்த தாய்ப்பறவை சொன்ன மாதிரியே மறுநாள் என்ன ஆகலை அப்படின்னா, மறுநாள் காலையில் அறுவடை நடக்கலை. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. That evening when the mother returned with food. அன்னைக்கு சாயந்தரம். ஓகே, தட் ஈவினிங்னா அன்னைக்கு காலையில் தான் நம்ம பார்த்தோம். இப்போ அன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தட் ஈவினிங் when the mother returned with food. அந்த மதர் என்ன செய்யுது? உணவை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது. ஸோ ஓகே, அந்த உணவை கொண்டு வருது. த கேட்ச்லிங்ஸ் cried again. ஓகே, த கேட்ச்லிங்ஸ் cried again. திரும்பவும் அழுகுது. டேஞ்சர் டேஞ்சர். ஓகே, திரும்பவும் அந்த குஞ்சுகளை என்ன செய்யுது? அழுகுது. டேஞ்சர், ஆபத்து ஆபத்துன்னு அழுகுது. They heard that the other workers did not come. ஓகே, அவங்க என்ன கேட்டாங்களோ அதை சொல்லுது. They heard, அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, they heard that the other workers did not come. மற்ற வேலையாட்கள் வரலை. So the owner said. அதனால் அந்த முதலாளி, அந்த இதோட ஓனர் சொல்கிறாங்க, bring people from our own village to finish the harvest. ஓகே, மற்ற வில்லேஜ்காரங்க தான் வரல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? bring people from our own village. நம்ம சொந்த வில்லேஜ்லேயே, நம்ம சொந்த கிராமத்திலேயே என்ன செய்யலாம்? ஆட்களை கூப்பிட்டு வந்து to finish the harvest. இந்த அறுவடையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை கேட்டுட்டு தான் என்ன செஞ்சுது? அந்த கேட்ச்லிங்ஸ் எல்லாம் அழுகுது. த மதர் பேர்ட் ஸ்மைல்ட் அகைன். திரும்பவும் அந்த மதர் பேர்டு என்ன செய்யுது அப்படின்னா, சிரிக்குது. ஓகே, டோன்ட் வரி. தே வில் நாட் ஹார்வெஸ்ட் டுமாரோ. ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திரும்பவும் மதர் பேர்ட் வந்து சிரிக்குது. பயப்படாதீங்க, அதாவது கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. தே வில் நாட் ஹார்வெஸ்ட் டுமாரோ. ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. அறுவடை நடக்காது, நாளைக்கு அறுவடை நடக்காது, நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அகைன் த ஹார்வெஸ்ட் டிட் நாட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் டே. அவங்க சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுநாள் என்ன செய்யலை? அறுவடை நடக்கலை. த ஹார்வெஸ்ட் டிட் நாட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் டே. மறுநாளும் அறுவடை நடக்கலை. அ தேர்ட் ஈவினிங், மூணாவது நாள் ஈவினிங், த கேட்ச்லிங்ஸ் cried ஒன்ஸ் மோர். திரும்பவும் அது என்ன செய்யுது? அழுகுது. ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் டைம் த ஓனர் said. இந்த டைம் அந்த ஓனர் சொன்னது என்ன அப்படின்னா, டோன்ட் ரிலே ஆன் வில்லேஜஸ், ஜஸ்ட் பிரிங் அவர் ஃபேமிலி டு டூ த ஹார்வெஸ்ட். ஓகே, இந்த டைம் நம்ம வில்லேஜில் இருக்க யாரையும் என்ன செய்ய வேண்டாம்? நம்ப வேண்டாம். நம்ம ஃபேமிலியில் இருக்க ஆள்களே கூப்பிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம்? அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் டைம் த ஓனர் said, டோன்ட் ரிலே. ரிலேனா நம்புறது, நம்ப வேண்டாம். ஸோ டோன்ட் ரிலே ஆன் வில்லேஜஸ், ஜஸ்ட் பிரிங் அவர் ஃபேமிலி டு டூ த ஹார்வெஸ்ட். நம்ம அறுவடைக்கு நம்ம ஃபேமிலியில் இருந்த ஆட்களே கூட்டிகிட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன செய்யுது அந்த மதர் பேர்ட் அப்படின்னா, திரும்பவும் என்ன செய்யுது? சிரிக்குது. த மதர் பேர்ட் ஸ்மைல்ட் அண்ட் அகைன் said,
don't worry, they will not harvest tomorrow அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் பயப்படாதீங்க, நாளைக்கு அறுவடை நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அகைன் த ஹார்வெஸ்ட் டிட் நாட் ஹேப்பன். ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே மறுநாளும் என்ன செய்யலை அப்படின்னா அறுவடை நடக்கலை. Soon after, the catchlings excited told to the mother, அதாவது அந்த பேர்ட்ஸ் கேட்ச்லிங்ஸ் அந்த குஞ்சுகள்லாம் சொல்லுது. சூன் ஆஃப்டர் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கேட்ச்லிங்ஸ் வந்து எக்ஸைட்டட் டோல்டு த மதர். ஒரு எக்ஸைட்டடாக என்ன செய்யுது, ஹாப்பியாக அந்த இது வந்து சொல்லுது மதர்கிட்ட. கெஸ் வாட் ஹேப்பன்ட், இப்போ சொல்லுங்கள் என்ன நடந்திருக்கும்னு அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த குஞ்சுகள்லாம் அதாவது அந்த கேட்ச்லிங்ஸ் எல்லாம் மதர்கிட்ட கேட்குது. கெஸ் வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. த ஓனர் டோல்டு ஹிஸ் சன். ஸோ இப்போ அது சந்தோஷமாக சொல்லுது. ஓகே, த ஓனர் டோல்டு ஹிஸ் சன், அவங்க சன்கிட்ட அதாவது மகன்கிட்ட சொல்கிறாங்க. த ஓனர் டோல்டு ஹிஸ் சன் என்ன சொன்னாங்க அப்படின்னா டோன்ட் ரிலே ஆன் எனி ஒன், யாரையும் நம்ப வேண்டாம். டோன்ட் ரிலேங்கிறது நம்பிக்கை. ஸோ இந்த இடத்துல டோன்ட் ரிலே அப்படிங்கும்போது யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம யாரையும் நம்ப வேண்டாம். டோன்ட் ரிலே ஆன் எனி ஒன், யாரையும் நம்ப வேண்டாம். ஐ ஆம் ஹியர், நான் இருக்கேன். ஐ ஆம் ஹியர் அண்ட் ஸோ ஆர் யூ, அண்ட் ஸோ ஆர் யூ, நீங்களும் இருக்கீங்க. ஓகே, நான் இருக்கேன். ஐ ஆம் ஹியர் அண்ட் ஸோ ஆர் யூ, நீங்களும் இருக்கீங்க. ஸோ த 5 of us, அதாவது 4 மகன்கள். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓனரும் அவங்களுடைய 4 மகன்களும் சேர்த்து 5 பேர். த 5 of us will do the harvest, நம்ம 5 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், இந்த அறுவடையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அறுவடையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த 5 of us will do the harvest அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பி ரெடி ஃபார் டுமாரோ. ஓகே, பி ரெடி ஃபார் டுமாரோ. ஸோ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ ஓகே, த கேட்ச்லிங் லாஃப்டர், சிரிக்குது, அவங்களே சிரிக்கிறாங்க. இத்தனை பேர் வந்து செய்யலை, இவங்க மட்டும் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி சிரிக்கிறாங்க. ஹவு வில் ஜஸ்ட் தீஸ் ஃபியூ ஃபினிஷ் த ஹார்வெஸ்ட். ஓகே, எப்படி இவங்க அந்த 5 பேரால் அதாவது இந்த ஃபியூ பேரால் என்ன பண்ண முடியும், இந்த அறுவடை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, எப்படி அறுவடை பண்ணுவாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் ஜோக் லைக் திஸ். ஸோ இந்த ஓனருக்கு வர வேலையே இல்லைம்மா, இந்த மாதிரி தான் ஜோக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓனருக்கு வேலையே இல்லை, ஜோக் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த டைம் என்னாச்சுன்னு பாருங்கள். பட் த மதர் பேர்ட் பிகேம் வெரி டென்ஸ். ஓகே, டென்ஸ்னால் என்ன அப்படின்னா டென்ஷனாக இருக்குது, ஒரு அஃப்ரைடோட ஒரு பயத்தோடு இருக்குது. இப்போது த மதர் பேர்டு என்ன செய்யுது, இத்தனை நாளாக பறவைகள் பயத்தோடு இருந்தாங்க, மதர் ஹாப்பியாக இருந்தது. இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பறவைகள்லாம் அது அந்த குஞ்சுகள்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹாப்பியாக இருக்குது. பட் மதர் பேர்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டென்ஸ் ஆயிடுச்சு, அதாவது பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. த மதர் பேர்ட் பிகேம், அது பயப்பட தொடங்கிடுச்சு. சி செய்டு, இப்போது அந்த பேர்டு சொல்லுது, அந்த மதர் பேர்டு சொல்லுது, சி செய்டு வி மஸ்ட் லீவ் நவ், வி மஸ்ட் லீவ் நவ் கெட் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே குஞ்சுகள்லாம் கேட்கும் இல்லையா, என்னம்மா இது திடீர்னு கிளம்ப சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும்ல. ஸோ வி மஸ்ட் லீவ் நவ் கெட் ரெடி, இப்போயே நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள். த கேட்ச்லிங்ஸ் ஆஸ்க்டு. ஓகே, அந்த குஞ்சுகள்லாம் கேட்குது, அம்மா யூ ஆல்வேஸ் டோல்ட் அஸ் டோன்ட் பி அஃப்ரைட். ஓகே, அம்மா நீங்கள் சொல்லுவீங்க, யூ ஆல்வேஸ் டோல்ட் அஸ், நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சொல்லுவீங்க. யூ ஆல்வேஸ் டோல்ட் அஸ், அசுங்கும் போது எங்களுக்கு சொல்லுவீங்க. டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படக்கூடாது அப்படின்னு. ஒய் இஸ் திஸ் டைம் டிஃப்ரெண்ட், ஏன் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த டைம் ஏன் வேறுபட சொல்கிறீங்க அந்த மாதிரி கேட்குறது. த மதர் ரிப்ளைட், வென் அ பர்சன் ட்ரஸ்ட் நோ ஒன், நாட் நெய்பர், நாட் ரிலேட்டிவ்ஸ், பட் ட்ரஸ்ட் ஒன்லி ஹிம்செல்ஃப், தென் த ஒர்க்கர் வில் டன். ஸோ த ஹார்வெஸ்ட் இஸ் டுமாரோ, ஸோ வி மஸ்ட் லீவ் டுடே அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ பாருங்கள், வென் அ பர்சன் ட்ரஸ்ட் நோ ஒன், ஒரு மனிதன், ஓகே, ஒரு மனிதன் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாமல், யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல், நெய்பர், ஓகே, பக்கத்து வீட்டில் இல்லை வில்லேஜில் இருக்கவங்க இல்லை ரிலேட்டிவ்ஸு யாரையுமே நம்பாமல் அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவன் மேலே வைக்கிறானோ, ஓகே, ஒரு வேலையில் அவன் மேலே வைக்கிறானோ, தென் த ஒர்க் வில் டன். ஓகே, எப்போ அவன் மேலே ஒருத்தன் நம்பிக்கை வைக்கிறானோ அப்போ கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும். ஸோ அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மதர் பேர்ட் சொல்லுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் கண்டிப்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, கண்டிப்பாக அறுவடை நடக்கும். த ஹார்வெஸ்ட் இஸ் டுமாரோ, ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அறுவடை நடக்கும். ஸோ வி மஸ்ட் லீவ் டுடே
அதனால் நம்ம இப்பயே, அதாவது இன்னைக்கே நம்ம இங்கேருந்து போகணும். வி மஸ்ட் லீவ் டுடே. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி போயாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே ஆல் ஃப்ளீவ் அவே தட் நைட். ஸோ எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நைட்டே பறந்து போயிட்டாங்க. ஃப்ளீவ் அவே அப்படிங்கும்போது பறந்து அங்கேருந்து போயிட்டாங்க அந்த நைட்டே. ஸோ த நெக்ஸ்ட் டே த ஹார்வெஸ்ட் ஹேப்பன்ட். த நெக்ஸ்ட் டே த ஹார்வெஸ்ட் ஹேப்பன்ட். மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னா அறுவடை அங்கே நடந்துச்சு. மறுநாள் அங்கே அறுவடை நடந்திருக்கு. வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி? இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? இஃப் வி ட்ரஸ்ட் அவர் ஓன் எஃபர்ட் அண்ட் ரிலே ஆன் அவர் செல்வ்ஸ், சக்ஸஸ் இஸ் அஷ்யூர்டு. நம்மளுடைய முயற்சியில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கை வைக்கணும். அண்ட் ரிலே ஆன் அவர் செல்வ்ஸ், நம்ம மேலே என்ன செய்யணும்? நம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். சக்ஸஸ் இஸ் அஷ்யூர்டு, கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். இதை தான் சொல்லியிருக்காங்க இந்த இதில். மற்றவங்க மேலே அவங்க ட்ரஸ்ட் வைக்கும்போது அந்த வேலை நடக்கலை. எப்போ தான் மேலே ஒருத்தன் ட்ரஸ்ட் வச்சானோ அந்த நேரத்தில் வேலை நடக்குது. இது அந்த ஓனருக்கு மட்டும் கிடையாது, எவ்ரி பீப்புளுக்கும். நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டோ இல்லை இன்னொருத்தவங்களை நம்பிக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக முடியாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் அந்த வேலை முடியும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கான டைட்டிலை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.